Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 672 பார்ட் 2. ஓபன் பண்ணா இப்போ ட்ரபிள் சோல்ஜர் இருக்கானே 1F அந்த இடத்த காட்டுறாங்க. அங்க அந்த மொட்டை பைய லாவோச்சி டாய் சோல்ஜரை போட்டு பொல்ல காட்டிட்டான். மத்தவங்க எல்லாம் இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணாம விடக்கூடாதுன்னு வெறி கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாம் அந்த லிட்டில் பீப்புள் தான். அந்த லாவோஜியோட காலு கிடுகிடுன்னு ஆடுது. ஆனா ஆளு பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். இது எப்படி இருக்குன்னா பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் வீக்கு. அவன பேரை மட்டும் சொல்லிக்கிறது லா ஓ ஜின்னு. அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையுமே போட்டு தள்ளிறான்னு சொல்லிட்டு அப்படியே வெறி கொண்டு பக்கத்துல வருவான். அத்தனை பேத்துக்குமே செம்மையா பீதி ஆகும். அப்ப டாய் சோல்ஜருக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் என்னன்னா, ட்ரெஸ்ரோசால காலங்காத்தால இந்த மாதிரி ஒரு நியூஸ், அதாவது டோஃப்ளமிங்கோ இப்ப 7 வாலார்ல இல்ல, அவர் அந்த பதவியை விட்டு விலகிட்டாருன்னு. ட்ரெஸ்ரோசால இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே பயங்கரமான ஆச்சரியம். எல்லாம் அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. அது மட்டும் தானான்னு பார்த்தா கிங்காவும் இருக்க போறது இல்லங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஊர் மக்களுக்கு எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போயிடும். ஏன்னா இப்போதைக்கு ட்ரெஸ்ரோசாவோட ஹீரோ யாருன்னு கேட்டா அவங்க டோஃப்ளமிங்கோவை தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே அப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கான். கிங் ரிக்குவ மோசம்னு காமிச்சு இவன் ஹீரோவா மாறினவனாச்சே, அப்படின்னா இப்படித்தானே இருப்பான். அதுலயும் கொலோசியத்துக்குள்ள இருக்கானுங்களே கிளாடியேட்டர்ஸ், அவனுங்க எல்லாம் கொண்டாடுவானுங்க. வாவ் சூப்பர், இனிமேட்டு அந்த டோஃப்ளமிங்கோன்னு ஒருத்தன் இருக்கவே மாட்டான். அந்த நாசமா போனவன நேவி ஆளுகெல்லாம் இனி விரட்டி அடிப்பானுங்க. நம்ம எல்லாருமே ஃப்ரீயாகி நார்மலான வாழ்க்கைய வாழ போறோம்னு சொல்லி பயங்கர குதூகலமா இருப்பானுங்க. ரெபேக்காக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். அந்த டைம் டோஃப்ளமிங்கோ ட்ரெஃபால்கர்லாவோட போன் காலுக்கு தான் வெயிட் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு தானே இந்த நியூஸ் தெரியணும். அதனால அந்த டைம் CP0 ஆளுங்க ட்ரெஸ்ரோசாவை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. இங்க டாய் சோல்ஜருக்கும் அந்த லிட்டில் பீப்புள்ஸுக்கும் செம்ம ஹாப்பி. ஏன்னா இந்த நாட்டுக்கு பிடிச்ச பீடையே போக போகுது. இனிமேட்டு கொண்டாட்டம் தானே. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே திருப்பி கிடைச்சிருவாங்க. கவலை இல்லை, ஆஹா ஓஹோன்னு சொல்லி ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. நார்மலா ஒரு பொய்ய சொன்னாலே ஈஸியா நம்பிடுவாங்க. இதுல நியூஸ் பேப்பர்லயே வந்திருக்கு, நம்பாமையா இருப்பாங்க. அவ்வளவு ஹாப்பி. ஆனா டாய் சோல்ஜர் ரொம்பவும் சோகமா, இல்லவே இல்ல, அது எல்லாமே ஃபால்ஸ் ரிப்போர்ட், அது உண்மை இல்லாம. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே வரப்போறது இல்ல. அப்படியே அடுத்த செகண்டே டல்லாயி அழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி இங்க எல்லாம் சோகமா இருப்பாங்க. அதே நேரம் மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் எவ்வளவு நல்லவர், அவரெல்லாம் இந்த இடத்தை விட்டு போனா நல்லா இருக்குமா, நல்ல வேலை எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஹாப்பி. அவனோட உண்மையான முகம் மட்டும் தெரிஞ்சது, நின்ன இடத்துல பேண்ட்லயே போயிருவானுங்க. நேரமா தெரியாம பேசிட்டு இருக்கானுங்க. அந்த டைம் தான் அந்த காம்படிஷனை பத்தி அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்களா. சோ ரெபேக்கா, நான் அந்த சண்டையில போய் கலந்துக்க போறேன், எப்படியாச்சும் அந்த டெவில் ஃப்ரூட்டை மட்டும் வின் பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் டோஃப்ளமிங்கோவை அசால்ட்டா போட்டு தள்ளிடுவேன்பா. ஆனா டாய் சோல்ஜர் வேண்டாம்பா. ஏன்னா இவ என்ன லட்சணத்துல சண்டை போடுவான்னு அவன் சின்ன வயசுல இருந்தே பாத்துருக்கான். அப்படி இருக்கும்போது இவ ஏதாச்சும் போய் கோக்குமாக்கு வேலை பண்ணான்னா அவ உசுருக்கே ஆபத்து. அதனாலதான் வேண்டாம்பா. ஆனா அவ கேக்குற மாதிரி இல்ல, செம்மையா காண்டாவா. இங்க பாருமா கண்ணு, உன்னோட கோவம் ஆத்திரம் எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. ஆனா கொஞ்சம் பொறுமையாரு. ஒரு கன்னுல புல்லட்டை போட்டு லோட் பண்ணி எய்ம் பண்ணி சுடுற வரைக்கும் நம்ம பொறுமையா தான் வெயிட் பண்ணி ஆகணும். அதனால நீ அவசரப்படாதன்னு சொன்னா என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாது. நான்லாம் சண்டை போட்டு தீருவேன். இப்போதைக்கு நமக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அது மட்டும்தான். அதை மத்தவங்க யாருமே தட்டிட்டு போக நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு புள்ள கொஞ்சம் ஆர்வ கோளாறுல அதிக பிரசங்கியா பல்ல கடிச்சிட்டு நிப்பா. ஏன்னா இப்ப அங்க இருக்கிற கிளாடியேட்டர்ஸோட நிலைமைப்படி அவங்களால இதுக்கு மேலாம் ஒரு இன்ச்சு கூட உருப்படியா சண்டை போட முடியாது. பாடியில ஏகப்பட்ட டேமேஜ், ஏகப்பட்ட காயங்கள். இனிமேட்டு அவனுக்கு சாகிறது ஒண்ணு மட்டும்தான் பெண்டிங்கி. எப்போ எந்த நிலைமையில எப்படி சாக போறோன்னு தெரியலன்னு சாவ நோக்கி காத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க. சோ இப்படிப்பட்டவங்க கூட ரெபேக்கா இருக்கும்போது அவளோட தாட் எப்படி இருக்கும், அவங்கள காப்பாத்தணும், அதுக்கு என்ன வேணாலும் பண்ணணும்னு தான் தோணும். அதனாலதான் அவளை காப்பாத்த இவ்வளவு துடிக்கிறா. நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாருமே 1000 மேட்ச் ஜெயிச்சா மட்டும்தான் அவங்கள வெளியில ரிலீஸ் பண்ணுவானாமா. அவங்களால 100 மேட்சையே ஒழுங்கா ஜெயிச்சு தாண்ட முடியல. இதுல எப்படி 1000 மேட்ச் ஜெயிப்பானுங்க? அட்லீஸ்ட் அட்டன் பண்ணானுங்கன்னு வச்சா கூட பரவாயில்ல. அதுவும் இல்ல, ஜெயிக்கணும். 10 மேட்சை தாண்டதுக்குள்ள ஒத்த கால் போயிடும். அடுத்த 10 மேட்ச்ல இன்னொரு கால் போகும். அதுக்கப்புறம் சண்டையே போட முடியாது. கை வெட்டுப்பட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. சோ இப்படித்தான் அவன் எவனையுமே வெளியில விடாம அப்படியே உள்ள போட்டு குடும்பப்பட்டியே சாவடிச்சிடறான். இதுல எங்கத்த 1000 டைம் ஜெயிக்கிறது? அவங்களுக்கு ஒரு ஹோப்பே இல்லைன்னு மட்டும் அவளுக்கு நல்லா தெரியுது. அப்பந்தான் அவ கைரோஸை பத்தி சொல்லுவா. என்னன்னா அந்த ஆளு 3000 மேட்ச் சண்டை போட்டு 3000 மேட்ச்லயுமே ஜெயிச்சிருக்கானாமா. அப்படி ஒருத்தர் இருந்தாரான்னு சொல்லி யாருக்குமே தெரியல. ஆனா அவரோட சிலை ஒண்ணு அங்க இருக்குது. அவளுக்கு அவரை பார்க்கும்போது நம்பிக்கை வருது. பாவம் பிள்ளைக்கு அவரு தான் அவளோட அப்பான்னு சொல்லி தெரியல. அவரை மாதிரியே சண்டை போட்டு ஜெயிச்சு கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஃப்ரீயாகி வெளியே போவோம்னு சொல்லிதான் அவருக்காண்டி ஸ்டாச்சு எல்லாம் கட்டி வச்சிருக்கானுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க போது அதை பார்த்து மத்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹோப் வரும்ல. அது மட்டும் இல்லாம இது ஒண்ணு நடக்காத விஷயம் இல்ல, முயற்சி பண்ணா கண்டிப்பா நடக்கும். அதுக்கு இன்னைக்கு காம்படிஷன் இவங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு நல்ல சான்ஸ். அதை யூஸ் பண்ணி நான் எப்படியாச்சும் அந்த ஃப்ரூட்டை ஜெயிச்சே தீருவேன்னு கத்துவா. டாய் சோல்ஜர் கடுப்பாயி, அட லூசு மெண்டலு, இது ஹோப் இல்ல, உனக்கே நீ வச்சுக்கிற ஆப்பு. அந்த காம்படிஷன்ல நீ இறங்கி ஜெயிச்சிடலான்னு வேற நினைச்சிட்டு இருக்கியா? கொஞ்ச நேரத்திலேயே நாக்கு
நாக்க தள்ளி பேன்னு கிடப்ப, செத்துருவேன் நாயே செத்துருவேன், கண்டிப்பா நான் உன்னை அலோவ் பண்ணவே மாட்டேன். முதல்ல உன் மண்டையில இருக்க மூளையை யூஸ் பண்ணு, உனக்கு வெறும் 16 வயசு தான் ஆகுது. இந்த வயசுல பெரிய பொண்ணு மாதிரி பேசாத, நீ இன்னுமே சின்ன பொண்ணு தான். நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேட்டுதான் ஆகணும் அப்படி இப்படின்னு எவ்வளவோ பேசி பாப்பான். ஆனா அவளுக்கு கடுப்பாயி, நீ சொல்றதெல்லாம் கேட்க நீ ஒண்ணு என்னோட பேரண்ட் இல்ல, வாய்க்கிலேயே எனக்கு இவ்வளவு அட்வைஸ் பண்ணி பேசுறியே, நீ முதல்ல யோசிச்சு பாரு. உன்னாலெல்லாம் டோஃப்ளமிங்கோவை ஜெயிக்க முடியுமா? உனக்கு இருக்கிறதே ஒத்த காலு, அதை வச்சுட்டு உன்னால பாண்டி மட்டும் தான் ஆட முடியும், அந்த டோஃப்ளமிங்கோவை தாண்டி கூட போக முடியாது அப்படி இப்படின்னு வாயில வந்ததெல்லாம் சொல்லி அவனை வச்சு செஞ்சிருவா. அவனும் ரொம்ப ஹர்ட் ஆகி, ஆமா என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சோகமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். ஐயோ அவசரப்பட்டு பேசிட்டமே, யோ நெல்லியான்னு எவ்வளவோ கூட்டு பாப்பா, ஆனா நிக்க மாட்டான். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு போவான், அந்த காம்படிஷன்ல மட்டும் என்டர் ஆயிராத, அவ்வளவுதாம என்னால சொல்ல முடியும்ட்டு அவன் பாட்டுக்கு போவானா. அவ ஒன்னே நான் எதையும் மீன் பண்ணி பேசல, ஹாய் சோல்ஜர் போகாத போகாதன்னு கதறுவா. அவன் பாட்டுக்கு போயிருவான். அதுக்கப்புறம் தான் மேட்டர் சொல்லுவா, இவளுக்காக அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டாலாமா. அதனால சாரி என்னை விட்டு போகாத சோல்ஜர், என்னால தாங்க முடியாதுன்னு சொல்லி கதறி கதறி அழுவா. இது எல்லாத்தையுமே ஏதோ பெட்ல கடந்து கனவு கண்டுகிட்டு இருக்க மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் லாவோஜி ஆன்னு அட்டாக் பண்ண வருவான். பார்த்தா அந்த இடமே மேல கீழன்னு டோட்டலா அட்ஜஸ்ட் ஆகும். அப்பவே தெரிஞ்சு போச்சு இது பிகாவோட வேலைன்னு. என்ன நடக்குதுன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த கேப்ல ஒரு குரூப் டாய் சோல்ஜர் இழுத்துக்கிட்டு சல்லுன்னு கிளம்பிடுவாங்க. இன்னொரு குரூப் லாவோஜியை போட்டு அமைக்கி பிடிச்சிரும். உன்னால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாதுன்னு கத்திட்டு இருப்பானா. ஓடா அதான் போயிட்டு இருக்கலன்னு சொல்லி சல்லுன்னு போவாங்க. இப்ப அந்த டாய் சோல்ஜருக்கு என்ன பீதினா, இவங்க எங்க தப்பிச்சிட்டாங்க, ஆனா அங்க லாக் பண்ணிருக்க எல்லாத்தையுமே போட்டு பொளந்து வெட்டிடுவானே. அத சொன்னா வேற வழி இல்ல, நம்ம இதை பண்ணித்தான் ஆகணும்பாங்க. அங்க அவன் ஏறி விழுந்த எல்லாத்தையுமே போட்டு பொளந்து வெட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் இவங்க இன்னொரு மேட்டர் சொல்லுவாங்க. இந்த சண்டையில அவங்களையே அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண கூட தயாரா தான் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த நிலைமையில நம்ம ஆபரேஷனை இங்கே ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம மட்டும் இந்த ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடியலன்னா டோஃப்ளமிங்கோ எல்லாத்தையுமே பழையபடி மாத்திடுவான். அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. உங்க ஒருத்தரால மட்டும்தான் அந்த டோஃப்ளமிங்கோவை ஜெயிக்க முடியும் கமாண்டர், அதனால முயற்சியை விட்டுறாதீங்க பானுங்க. லாவோஜியவே சமாளிக்க முடியல, இதுல இவனை கொண்டு போய் டோஃப்ளமிங்கோ கிட்ட சண்டை போட விட்டானுங்கன்னா விளங்கிடும். அதே நேரம் உசோப்பு கிட்ட லியோ, இந்த மாதிரி டாய் சோல்ஜரை தான் நான் நம்பி இருக்கேன், அவருக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முக்குன்னு முக்குனால அதை கேட்டு உசோப்பு காண்டாயி, ஏன்டா அவரை போய் நம்பிட்டு இருக்க, அவர் என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டகரா, அந்த ஆளுக்கு இருக்கிறதே ஒத்த கால்ரா, அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னு கத்தனவனே. அப்பதான் லியோ அவங்க கிட்ட தெளிவா சொல்லுவான், யார் யாரெல்லாம் பொம்மையா மாத்தப்படுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க. அதனால என்ன ஆகும்னா இவங்க அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே கேட்டு அப்படியே ஒபே பண்ணுவாங்க. யாராலையுமே முடியாது கிடையாது பண்ண மாட்டேன்னு சொல்லி தடுக்க முடியாது. பாடி ஆட்டோமேட்டிக்கா அவங்க சொல்றதை செய்யும். அதே நேரம் இந்த கண்ட்ரியில முதல்ல டாயா மாறினது நம்ம டாய் சோல்ஜர் தான். ஆனா அவன் மட்டும் அவங்க சொன்ன எதையுமே செய்ய மாட்டான். ஏன்னு பார்த்தா அந்த சுகர் லூஸ் என்ன பண்ணிருப்பா, அவங்கிட்ட மட்டும் கான்ட்ராக்டா போடாம விட்டுருப்பா, மறந்துட்டாலோ இல்ல விட்டுட்டாலோ தெரியல. அதனால அவரால் மட்டும் அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ண முடியும். இந்த சம்பவம் நடந்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அவரால் மட்டும்தான் டோஃப்ளமிங்கோ ஃபேமிலியை சமாளிக்க முடியுமாமா. ஏன்னா மனுஷன் அதுக்காண்டியே 10 வருஷமா போராடிட்டு இருக்கான். இப்ப மட்டும் அவரால் எதுவும் பண்ண முடியலன்னா ஆயிசா மாறப்பட்டவங்க யாராலையுமே தப்பிக்க முடியாது. எல்லாருமே பொம்மையா அவங்களுக்கு வேலை பார்ப்பாங்க. டோன்டட்டா ட்ரைப்ஸும் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். இவங்க எல்லாத்தையுமே அடிமைகளாவே வச்சு கொன்றுவானுங்க. அதனால இந்த சான்ஸை விட்டா இங்க கண்ட்ரியை காப்பாத்த வேற சான்ஸ் இல்லன்னு சொல்லி காட்டு கத்துவான். உசோப்புக்கே அப்படியே வெறியாகும். அதுக்கப்புறம் தான் லியோ முக்கியமான விஷயத்தையே சொல்லுவான், அந்த டாய் சோல்ஜரால மட்டும்தான் இது எல்லாத்தையுமே பண்ண முடியும். அவர் யாரு என்னன்னு அவரை பத்தி எதுவுமே யாருக்கும் தெரியல. ஏன்னா பொம்மை வேஷத்துல இருக்கான்ல, பட் நார்மலா இருக்கும்போது அவனை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். அவன் வேற யாரும் இல்ல, கைரோஸ். கொலோசியத்துல வரலாற்றிலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் கிளாடியேட்டர் யாருன்னு கேட்டா அது கைரோஸ் தான். அவரு தான் உங்க கமாண்டர், அந்த டாய் சோல்ஜர். அவரால முடியலன்னா கண்டிப்பா யாராலையும் முடியாது. எங்களுக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு, கடைசி வரைக்கும் போராடுவோன்னு அவரை பத்தி முழுசா உசோப்பு கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!